لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والكلام المبين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم صدق الله العظيم قال محمد رسول الله صلى الله عليه وسلم وإن نبي الله داود عليه الصلاة والسلام كان يأكل من عمل يده صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுக்கே உண்டாகட்டும். அல்லாஹுவின் சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் உயிரான நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றிய பரிசுத்த குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபவ தாபீன்கள் மற்றும் இந்த ஜும்மா நன்னாளிலே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று நாம் உலகத்திலே பார்க்கின்ற பல்வேறு விதமான அதிசயங்கள், பல்வேறு விதமான கட்டிடக்கலை, மனிதன் அவனுடைய காரியங்களை வெகு விரைவாக முடிப்பதற்கு மனிதன் கண்டுபிடித்த சாதனங்கள் என்று இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். முற்காலத்தில் நாம் வாழ்ந்ததை விட இப்போது நாம் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு சொகுசான வாழ்க்கை. வெறும் கிராமமாக இருந்த பகுதிகள் எல்லாம் இப்போது கட்டடங்களாக மாறுகின்றது. பல்வேறு விதமான சாதனங்கள் மனித வாழ்க்கையிலே புகுந்து விட்டன. இப்படி நாம் பார்க்கும் எல்லா விதமான மாற்றமும் வெறும் மாற்றம் என்று நாம் கடந்து செல்லாமல் அந்த ஒவ்வொரு மாற்றத்திற்கு பின்னாலும் பல்வேறு நபர்களின் உழைப்பு என்பது இருக்கிறது. உழைப்பில்லாமல் உயர்வில்லை என்பதாக சொல்லுவார்கள். அதன் அடிப்படையிலே பல நபர்களின் உழைப்பு சேர்ந்துதான் இன்று உலகம் பல்வேறு விதமான காலகட்டத்தை தாண்டிலும் இன்றே வளர்ச்சியின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. நவீன கண்டுபிடிப்புகள் முழுக்க முழுக்க உழைப்பாளிகளின் மூலமாக, முதலாளியின் கட்டளையின் பெயரில் உழைப்பாளிகள் செய்வதன் மூலமாகத்தான் இன்று எல்லா விதமான அதிசயங்களும் கண்டுபிடிப்புகளும் விண்ணை தொட்டிருக்கின்றது. உழைப்பு என்று ஒன்று மட்டும் இல்லை என்றால், அல்லது உழைப்பாளி என்பவர்கள் மட்டும் இல்லை என்றால், மனிதன் இன்னும் காடுகளிலும் குகைகளிலும் ஒரு ஆதிவாசியை போன்றுதான் ஆகியிருப்பான். எனவே உழைப்பு என்கின்ற ஒரு மாபெரும் முதலீட்டின் மூலமாக, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டின் மூலமாகத்தான் மனிதன் தற்காலத்தில் சுகமாகவும் சுபிட்சமாகவும் வாழ்கிறான் என்பதில் எவ்வித மாற்றும் கருத்து கிடையாது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானத்தை படைத்து பூமியை படைத்து எல்லா வஸ்துக்களையும் படைத்ததற்கு பின்னால் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்பதாக ஒரு வார்த்தை எழுப்புகின்றான். அதற்கு பின்னால் மாபெரும் ஒரு உழைப்பு இருக்கின்றது. அல்லாஹு சொன்னால் குன் ஃபயகுன், உடனே நிகழ்ந்துவிடும் கனப்பொழுதிலே. ஆனாலும் அல்லாஹு தஆலா உழைப்பின் மகத்துவத்தை, ஒரு உழைப்பாளியின் அந்த அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி வானம் பூமியை படைப்பதற்கு அல்லாஹு தஆலா 6 நாட்களை எடுத்துக்கொண்டான் என்பதாக நாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்க்கின்றோம். காரணம் என்ன? உழைப்பு ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். உழைப்பாளிகள் இல்லை என்றால் உலகத்திலே மாற்றம் என்பது நிகழாது என்பதை உணர்த்தவே அல்லாஹு தஆலா வானம் பூமியை படைத்து அதை சிந்தித்து பாருங்கள் என்பதாக மனித சமூகத்திற்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். எனவே அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மே 1 உலகம் முழுக்க உழைப்பாளிகள் தினம் என்பதாக கொண்டாடப்படுகிறது. இதில் ஒரு சோகம் என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட நாளை மட்டும் ஒதுக்கிவிட்டு உழைப்பாளர்களையும் பாராட்டுவது கிடையாது, உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் மக்கள் கொடுப்பது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள், அந்த நாளிலே மட்டும் அவர்களை குறித்து பேசப்படுகிறது. அந்த நாளிலே மட்டும் அவர்களை குறித்து சோசியல் மீடியாக்களிலும் அவர்கள் சார்ந்த எல்லா விதமான புகழுரைகளும் பரப்பப்படுகின்றன. ஆனால் மே 1 முன்பும் மே 1 பிறகும் உழைப்பாளர்களின் நிலைமை என்ன? அவர் உழைப்பிற்கான அங்கீகாரம் தற்கால உலகத்திலே கொடுக்கப்படுகிறதா என்றால் கட்டாயமாக இல்லை என்றே சொல்லலாம். நமக்கு நம்ம இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. குறிப்பிட்ட நாள் என்று ஒதுக்காமல் உழைப்பாளிகள், உழைப்பு இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்பவுமே தனித்துவமிக்கது. உழைப்பாளிகளுக்கான கண்ணியம் எப்போதும் நம்ம கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு 1400 ஆண்டுகளை கடந்ததற்கு பின்னாலும் இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு உழைப்பாளர்களின் உழைப்பையும் மெச்சித்து கூறுகிறது என்பதை குறித்து தான் இன்றைய ஜும்மா தினத்திலே நாம் தெரிந்து கொள்வது அவசியம்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உழைப்பை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக நமக்கு என்ன சொல்லுகின்றான்? பொதுவாகவே நபிமார்கள் ஆன்மீகத்தை போதிக்க வந்தவர்கள். அப்படிப்பட்ட நபிமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா முதலில் சொன்ன விஷயம் இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ தொய்யிபுன் லா யக்பலு இல்லா தொய்யிபன். அல்லாஹு தஆலா தூய்மையானவன், பரிசுத்தமானவன். அவன் அடியார்களிடமிருந்து பரிசுத்தமாக வருவதையே விரும்புகின்றான். அவன் என்ன ஹலாலாக செய்கின்றானோ அந்த ஹலாலை மட்டும் அல்லாஹு தஆலா அங்கீகரித்துக் கொள்கின்றான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ரசூல்மார்களுக்கும் தூதுவர்களுக்கும் அல்லாஹு தஆலா என்ன கட்டளை இட்டானோ மனித குலத்திற்கும் அதே கட்டளை இடுகின்றான். குர்ஆனில் வருகின்றது, யா அய்யுஹர் ருசுல் குலு மினத் தொய்யிபாத். தூதுவர்களே, நீங்கள் உங்கள் உணவை ஹலாலாக்கி கொள்ளுங்கள் என்பதாக ஒரு இடத்தில் சொல்லிவிட்டு மறுபக்கத்திலே யா அய்யுஹல்லதீனா ஆமனூ குலு மின் தொய்யிபாத், ஈமான் கொண்டவர்களே நீங்களும் உங்களுடைய உணவை ஹலாலாக்கி கொள்ளுங்கள். எனவே உணவு ஹலாலாக மாற வேண்டுமானால் உழைப்பு ஹலாலாக இருக்க வேண்டும். உழைப்பு ஹலாலாக இருந்தால் வரக்கூடிய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கும். எனவே நாம் எடுத்துக்கொள்கின்ற உணவு ஹலாலாக மாறுவதற்கு உழைப்பே மூலதனம். உழைப்பிலே ஒருவர் தவறிவிட்டால் அவர் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் எவ்வளவு கோடீஸ்வரராக வேண்டி அவர் மாறினாலும் ஒருபோதும் அது அல்லாஹு தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால தான் ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய நபிமார்களை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்போது உழைப்பை முன்னிறுத்தி பேசுவார்கள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர் ஒரு நபி, ஒரு அரசர் இருந்த போதிலும் வ இன்ன நபியல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கான யாக்குலு மின் அமலி யதிஹி, அரசராக இருந்தாலும் நபியாக இருந்தாலும் உழைத்து சாப்பிடுவதில் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதன்மை பெற்றவர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், மா அக்கல அஹதுன் தொஆமன் கத்துன் ஹைரமின் ஐ யாக்குல மின் அமலி யதிஹி. ஒருவர் சாப்பிடுகின்ற உணவிலே மிகவும் சிறந்தது தன் கையால் சம்பாதித்து சாப்பிடுவதுதான் என்பதாக சொல்வார்கள் அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நபிமார்கள் உழைத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் அல்லாஹ்வை குறித்து மக்களிடத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டே இருக்க, மறுபக்கம் உணவில் தன்னுடைய சம்பாத்தியம் இருக்க வேண்டும். நான் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்றேன், எனக்கு எல்லோரும் தர வேண்டும் என்கின்ற மனப்பான்மையில் எந்த ஒரு நபிமார்களும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்வார்களாம், உலகில் வந்த எந்த ஒரு நபியும் ஆடு மேய்க்காமல் இருந்தது கிடையாது. ஆடு மேய்த்தாவது வாழ்க்கையை ஓட்டியிருக்கிறார்கள். யார் ரசூலுல்லாஹ், அப்படி என்றால் நீங்கள் ஆடு மேய்த்துள்ளீர்களா? ஆம், நானும் நுபுவத் கிடைப்பதற்கு முன்பாக மக்கா வீதிகளிலே மக்களின் ஆடுகளை மேய்த்திருக்கின்றேன். கராரித் என்று சொல்லப்படுகின்ற குறிப்பிட்ட ஒரு தொகையை வாங்கி கொண்டு ஆடு மேய்த்து அதன் மூலமாக என் வாழ்க்கையை நான் கழித்து வந்தேன் என்பதாக சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே உழைப்பு என்பது நபிமார்கள் முதற்கொண்டு பாமர மனிதன் வரைக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும். உழைப்பில்லாமல் உயர்வு கிடையாது, உழைப்பில்லாமல் ஊதியம் கிடையாது. உழைப்பை மனிதன் உலகத்தில் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹு தஆலா பார்த்துக் கொள்வான். ஏன் உழைப்பு அவசியம்? நாம் ஆடு மாடு கிடையாது, நாம் மனித சமூகம், சுயமரியாதையோடு வாழ வேண்டும். ஒருவர் உழைத்து சாப்பிடுகின்ற பொழுது மனிதர்கள் எப்படி பேசுவார்கள்? எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கையேந்தவில்லை அவன், எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சம்பாதித்து அதன்படி அவன் வாழ்க்கையை நடத்துகின்றான், அவன் சிறந்தவன் என்பதாக மக்களின் வாய் பேசும். மறுபக்கத்திலே எல்லா ஆரோக்கியமும் இருந்து கை கால் எல்லாம் சுகமாக இருந்தும் யாசகம் கேட்பவனை குறித்து என்ன சொல்லப்படும்? கை கால் நல்லா தானே இருக்குது, ஏன் நீ பிச்சை எடுக்கிற என்கின்ற அவமரியாதையை மனிதன் எப்போது சம்பாதிக்கின்றான்? உழைப்பை ஒருவன் உதறுகின்ற பொழுது அவமரியாதை என்பது அவனிடத்தில் வந்து விடுகிறது. உழைப்பை எடுத்து நடத்துகின்ற பொழுது, எடுத்து செய்கின்ற பொழுது அவன் பரம ஏழையாக இருந்தாலுமே மக்களின் பார்வையில் மாபெரும் நபராக கணிக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் கயிற்றை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு செல்கின்றான். அங்குள்ள விறகு கட்டைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி அந்த கயிற்றிலே கட்டி முதுகிலே சுமந்து கொண்டு வியாபாரம் செய்கின்றார். ஆக ஏழையாக இருக்கக்கூடிய நபர் ஒரு வியாபாரத்திற்காக வேண்டி முதுகில் சுமந்து வருகின்றார். அது விறகு கட்டைகள், அது மிகவும் சிறப்பிற்குரியது. அந்த விறகு கட்டைகளை அவர் விற்கவும் செய்கின்றார். இதன் காரணமாக என்ன நடக்கின்றது? ஃபயகுஃபல்லாஹு பிஹி வஜ்ஹஹு, இழிவடைவதை விட்டும் அல்லாஹ் அந்த நபரை பாதுகாக்கின்றான். அதில் மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கவில்லையானாலும் அந்த ஒரு செயல் அவரை அவமரியாதையிலிருந்து சுயமரியாதைக்கு கொண்டு வருகின்றது. இவர் எப்படிப்பட்ட நபரை விட சிறந்தவர்? ஹைரும் மின் ஐ யஸ்அலன் நாஸ உஅதிய அவ் முனிஅ,
மக்களிடத்தில் பிச்சை எடுப்பவனை விட இப்படி பரமையடையாக இருந்து லாபம் பெருமளவு கிடைக்கவில்லையானும் சரி, உழைப்பை முன்னிறுத்தி ஒருவன் வாழ்கின்றானே இவன் மிகவும் சிறப்பிற்குரியவன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதனால தான் யாசகத்தின் மூலமாக ஒருவன் பல நூறுகளை சம்பாதித்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பிச்சை எடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒருவன் கையேந்தி விட்டால் மேலும் மேலும் அல்லாஹ் தஆலா அதில் அவனுக்கு இன்பத்தை தான் கொடுப்பான். இதில் நல்ல வருமானம் வருகின்றதே என்று அதிலே அவன் மூழ்கிக் கொண்டிருப்பானே தவிர்த்து அதை அவமரியாதாக அவன் கருதவே மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். உழைப்பு இஸ்லாமிய மார்க்கம் மிகவும் உன்னதமாக பேசுகின்றது. மனித வாழ்வில் உழைப்பை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தருகின்றது. வணக்கம், எப்படி ஒருவர் பள்ளிவாசலுக்கு வந்து இபாதத் செய்கின்றாரோ, அல்லது தான தர்மங்கள் செய்கின்றாரோ, அல்லது சதக்கா செய்கிறார், ஜக்காத்து கொடுக்கின்றார், வசதி இருந்தால் ஹஜ்ஜு செய்கின்றார், இப்படி எல்லா விதமான இபாதத்துகளும் அவருடைய பாவத்திற்கான பரிகாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்று ஒரு தொழுகைக்கும் மறு தொழுகைக்கும் இடையிலே உள்ள சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு வாரத்திற்கும் ஜும்மாவுடைய இடைப்பட்ட நாட்களுக்கு மத்தியில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்போது பாவ மன்னிப்பிற்கான காரணங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த வரிசையில் உழைப்பவருக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மா அம்சா கால்ல மின் அமலி யதிஹி அம்சா மக்ஃபூரன் லஹு. ஒரு நாளில் கடினமாக உழைத்து ஹலாலான சம்பாத்தியத்திற்காக வேண்டி மட்டுமே அவன் உழைக்கின்றான். மாலை பொழுதை அவன் அடைகின்ற பொழுது அன்றைய இரவு முழுக்க பாவம் மன்னிக்கப்பட்டவராகவே இரவை கழிக்கிறார் என்பதாக சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே வணக்கத்திற்கு சரிசமமாக உழைப்பை இங்கே முன்னிறுத்துகின்றார்கள். ஒரு அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்வதற்கு பாவம் மன்னிப்பு என்பது வழங்கப்படும். அமல் செய்வதன் மூலமாக, வேலை செய்வதன் மூலமாகவே பாவம் மன்னிக்கப்படுகின்றது என்றால் அது இந்த உழைப்பாளிகளுக்கு மட்டும்தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காண்பிக்கின்றார்கள். மேலும் உழைப்பை குறித்து நிறைய ஹதீஸுகள் வந்திருக்கின்றது. அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உழைக்க வேண்டும். நல்ல ஒரு உழைப்பு அல்லாஹ்வின் அன்பை பெற்று தரும். இன்னல்லாஹ தஆலா யுஹிப்பு மினல் ஆமிலி இதா அமில ஐ யுஹ்சின. செய்யும் வேலை நேர்த்தியாக, அழகாக, ஹலாலான முறையில் எவர் செய்கின்றாரோ அந்த உழைப்பின் காரணமாக அந்த உழைப்பாளியை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான் என்பதாக சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவதாக சொன்னார்கள், ஒருவர் அல்லாஹ்விற்காக வேண்டி, குடும்பம் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி வெளியிலே சம்பாதிக்க புறப்படுகிறார் என்றால் அப்படிப்பட்ட நபர் ஃபீ சபீலில்லா என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வின் பாதையிலே இருக்கின்றார். ஒரு போர் புரிந்த நபருக்கு, போரிலே ஷஹீதான நபருக்கு என்ன ஒரு அந்தஸ்து கிடைக்குமோ அந்த அந்தஸ்தை உழைப்பாளிக்கு கொடுக்கிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஒரு நாள் பார்த்தார்கள், ஒரு நபர் வேலை செய்கிறார், உடல் வாகு மிகவும் பலசாலியாக இருக்கிறார், சுறுசுறுப்பாகவும் இருக்கிறார். அந்த நபரை கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், நபித்தோழர்கள் என்ன சொல்கின்றார்கள், இப்படிப்பட்ட நபர் போருக்கு வந்தால் நன்றாக இருக்குமே, நல்ல உடல் வைத்திருக்கிறார், சுறுசுறுப்பாக இருக்கிறார், இவர் போருக்கு வந்தால் ஃபீ சபீலில்லாஹ் என்கின்ற அந்தஸ்தை பெறுவாரே, அல்லாஹ்வின் பாதையில் இருக்கிறார் என்கின்ற அந்த சிறப்பு பேர் இவருக்கு கிடைக்குமே என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், என் போரில் வந்து கலந்து கொண்டால் தான் அவர் ஃபீ சபீலில்லாவா? அல்லாஹ்வின் பாதை என்பது போரில் கலந்து கொண்டால் மட்டும்தான் கிடைக்குமா? கிடையாது. இன்கான ஹரஜ யஸ்ஆ அலா வலதிஹி ஷிகாரன், தன் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே உழைக்க வேண்டும் என்று ஒரு வீட்டை விட்டு புறப்பட்டாலும் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவரும் அல்லாஹ்வின் பாதையில் தான் இருக்கின்றார். வ இன்கான ஹரஜ யஸ்ஆ அலா அபவைனி ஷைഖைனி கபீரைனி, தன்னுடைய வயதான பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும், எந்த நோவும் இல்லாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே உழைப்பிற்காக வேண்டி ஒரு வெளியே சென்றாலும் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவரும் அல்லாஹ்வின் பாதையில் தான் இருக்கின்றார். வ இன்கான யஸ்ஆ அலா நஃப்ஸிஹி யஃபுஹா, பிறரிடம் பிச்சை எடுக்காமல் இருக்க வேண்டும், சுயமரியாதையை கட்டி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே ஒருவர் உழைப்பதற்காக வேண்டி வீட்டை விட்டு புறப்பட்டாலும் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவரும் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கின்றார். எனவே ஃபீ சபீலில்லாஹ் என்பது போருக்கு செல்பவருக்கு மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது. உழைப்பிற்காக, வியாபாரத்திற்காக வேண்டி வெளியே புறப்பட்டாலும் அவரும் அல்லாஹ்வின் பாதையில் தான் இருக்கிறார் என்பதாக சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது மூன்றாவது சிறப்பு. நான்காவதாக சொல்கின்றார்கள், ஃபர்லான கடமைகளுக்கு பின்னால் இந்த உலகத்திலே மிகவும் சிறந்தது ஃபர்து என்று பார்த்தால் அது வியாபாரம் செய்வது, உழைப்பது. சம்பாத்தியத்தை
ஈட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஃபர்லான கடமையை நிறைவேற்றிவிட்டு வெளியே புறப்படுவதை ஃபர்து என்பதாக ஆக்குகின்றது மார்க்கம். தொலபுல் கஸ்பில் ஹலாலி ஃபரீதத்தும் பரதல் ஃபரீதா, ஃபர்லான கடமைகளை நிறைவேற்றியதற்கு பின்னால் ஹலாலான சம்பாத்தியத்தை ஈட்டுவதும் மார்க்கம் ஃபர்லாக ஆக்குகிறது என்பதாக சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாள் ஒருவர் பள்ளிவாசலிலே ரொம்ப நேரம் நின்று தொழுதுகிட்டே இருக்கிறார், திக்ரு செய்கிறாரு, துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இங்கு என்ன உங்களுக்கு வேலை, வெளியே புறப்படவில்லையா என்பதாக கேட்கிறார்கள். எனக்கான சம்பாத்தியத்தை, எனக்கான செலவை என் சகோதரன் பார்த்துக் கொள்கின்றான், நான் அல்லாஹ்வை வணங்க வந்திருக்கின்றேன் என்று சொன்னவுடன் சாட்டையை கையில் எடுத்து அடித்து துரத்துகின்றார்கள். அவர்தான் உன்னை விட சிறந்தவர், உனக்கான செலவை பார்த்து கொள்வதில், உனக்கான சம்பாத்தியத்தை, உன் தேவைகளை நிறைவேற்றுவதில், வியாபாரத்திற்காக வேண்டி வெளியே சென்றிருக்கிறாரு அந்த உழைப்பாளி மிகவும் சிறந்தவர், நீ சிறந்தவர் கிடையாது. அல்லாஹு தஆலா உழைப்பை விரும்புகின்றான், முழுக்க முழுக்க அவனிடத்திலே சரணடைவதை அல்லாஹு தஆலா விரும்புவது கிடையாது. உழைப்பையும் செய்துவிட்டு அல்லாஹ்வை வணங்கவும் வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். பிரபலமான வார்த்தை இது, லா யகூத அஹதுக்கும் அன் தொலபி ரிஸ்கி, ரிஸ்கை தேடியவராக, யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு என்பதாக, அல்லாஹு மர்சுக்குனி தா தா என்பதாக நீங்கள் பள்ளிவாசல் இருந்து கேட்டுக்கொண்டே இருக்காதீர்கள். வகத அலிம்தும் அன்ன சமா அலா தும்திரு தஹபன் வலா ஃபில்லா, நீங்கள் வெறும் துவா மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தால் வானம் உங்களுக்கு என்ன தங்க மலையையும் வெள்ளி மலையுமா பொழிய போகின்றது? கிடையாது. உங்களுக்கான முயற்சியை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வ இன்னல்லாஹ தஆலா இன்னமா யர்சுகுன் நாஸ பஅதஹும் மின் பஅத், சிலருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு அல்லாஹு தஆலா சிலரை உலகத்திலே ஆக்கி வைத்துள்ளான். வேலை செய்து அதற்கான ஊதியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், இதுதான் மிகவும் சிறந்தது என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ஓதி காண்பிப்பார்கள். ஃபைதா குதியத்தி ஸலாத்து, ஃபர்லான தொழுகைகள் முடிந்துவிட்டால் ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே பரவி செல்லுங்கள், பறந்து செல்லுங்கள். வப்தகு மின் ஃபத்லில்லா, அல்லாஹ்வின் ரிஸ்கை, அல்லாஹ்வின் கொடுத்த அந்த வாழ்வாதாரத்தை உழைப்பின் மூலமாக தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலாவே சொல்லியிருக்க பள்ளிவாசலே கதி என்று நீங்கள் இருக்கலாமா என்று கேட்பார்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்படி 4 விதமான சிறப்புகளை உழைப்பை குறித்தும் உழைப்பாளிகளை குறித்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, உழைப்பும் உழைப்பாளியும் மார்க்கத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறார்கள். மறுபக்கத்திலே அந்த உழைப்பாளியை நடத்தக்கூடிய முதலாளிகளை குறித்து மார்க்கம் என்ன சொல்கின்றது? முதலிலே தனக்கு கீழுள்ள நபரை மனிதராக கவனிக்க வேண்டும், அடிமை போன்று நடத்தக்கூடாது. நான் ஒரு மனிதன், எனக்கான கண்ணியத்தை நான் எப்படி ஆசைப்படுகின்றனோ எனக்கு கீழிருக்கின்ற தொழிலாளிக்கும் அந்த கண்ணியத்தை நான் கொடுக்க வேண்டும். அவனை அவமரியாதை செய்கின்ற பொழுது மார்க்கம் கடுமையான வார்த்தைகளால் விமர்சிக்கின்றது. ரபதா என்கின்ற இடத்திலே அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தான் ஒரு ஆடை உடுத்திருக்கிறார்கள், துணை பணியாளருக்கும் ஒரே விதமான ஆடை, 2 பேரும் ஒரே ஆடை. யார் முதலாளி யார் எஜமான் என்பதை, யார் அடிமை என்பதே தெரியவில்லை, பணியாளர் என்பதே தெரியவில்லை. அப்போ அந்த பக்கமாக வந்து இன்னொரு சஹாபி கேட்கிறார், இருவரும் அழகாக ஒரே ஆடை உடுத்திருக்கின்றீர்களே, எப்படி இது சாத்தியம் என்பதாக கேட்க அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொல்கின்றார்கள், ஒரு நாள் இதோ என்னுடைய இந்த பணியாளரை நான் திட்டிவிட்டேன், தாயை முன்வைத்து அவரை நான் திட்டிவிட்டேன். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை இது, இன்னக்க இம்ரவுன் ஃபீக்க ஜாஹிலியா, இஸ்லாமிய மார்க்கம் உங்களிடத்தில் வந்து விட்டாலும் அந்த ஜஹாலத் என்று சொல்லப்படுகின்ற மடமைத்தனம், ஜாஹிலியாவுடைய அந்த கேடுகெட்ட புத்தி இன்னும் உங்களை விட்டு போகவில்லை என்று சொன்னவுடன் நான் நடுங்கி போய்விட்டேன். யா ரசூலல்லாஹ், நான் தெரியாமல் செய்துவிட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணியாட்களை குறித்து சொன்னார்கள், இஹ்வானுக்கும் ஹவலக்கும், உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடியவர்கள் உங்களின் சகோதரர்கள். உன்னுடைய அண்ணன் தம்பியை எப்படி நடத்துவாயோ அந்த பணியாட்களை அதே போன்று நடத்த வேண்டும். ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் கொடுத்திருக்கின்றான், உங்கள் அடிமை கிடையாதவர்கள், நீங்கள் வசதி படைத்தவர்கள், உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான், கண்ணியத்தை சரியான முறையில் கொடுக்க வேண்டும். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருடைய கட்டுப்பாட்டில் இப்படி ஒரு பணியாளர் இருக்கின்றாரோ ஃபல்யுத்இமுஹு மிம்மா யஅகுல், தான் சாப்பிடுவதை அவருக்கும் சாப்பிட கொடுக்கட்டும். வல் யல்பிசுஹு மிம்மா யல்பஸ், அவர் என்ன ஆடை உடுத்துகின்றாரோ அதே ஆடையை அவருக்கும் கொடுக்க வேண்டும். வலா துகல்லிஃபுஹும் மா யக்லிபுஹும், கஷ்டமான வேலையை கொடுத்து அவரை நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்கள். ஃபைன் கல்லஃப்துமூஹும் ஃபஐனுஹும், ஒரு வேலை அப்படி ஒரு வேலை நீங்கள் கொடுத்தால் ஒத்தாசை புரியுங்கள்.
முதலாளி என்கின்ற அந்த அந்தஸ்தில் மட்டும் நீங்கள் இருந்து கொள்ளாமல் இறங்கி அவரிடத்தில் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் சாப்பிடுவதை என்னுடைய பணியாளருக்கும் கொடுப்பேன், நான் உடுத்துகின்ற உடையை மாறாமல் அந்தஸ்து குறையாமல் அப்படியே என் பணியாளருக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நம் சமகாலத்திலும் சரி முற்காலத்திலும் பார்க்கின்றோம், மனிதர்கள் கேவலமாக நடத்தப்பட்டார்கள். ஒரு முதலாளி அவனுக்கு கீழ் பணிபுரிகின்ற அந்த பணியாளர் எப்படியெல்லாம் நடத்துகின்றார்? தனி ஒரு தட்டு, தனி ஒரு டம்ளர், சிங்கிலே கழுவும் பொழுதும் கூட எங்கள் பாத்திரத்தோடு அந்த பாத்திரத்தை கழுவக்கூடாது என்று சொல்கின்ற அளவிற்கு பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்விலே ஒரு அம்மா சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு எங்களை கேவலப்படுத்துகின்றார்கள். கொட்டாங்குச்சியிலே டீ ஊற்றி கொடுப்பது, இப்படியெல்லாம் பணியாட்களை அவமரியாதை செய்கின்ற நிலையில் இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். உங்கள் அந்தஸ்திற்கு அவளை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்கிறது மார்க்கம். மட்டும் கிடையாது, இரண்டாவதாக சொல்லப்படுகிறது, அவர்கள் விஷயத்தில் ஒருபோதும் நீங்கள் உரிமை மீறக்கூடாது, செய்கின்ற வேலைக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும். காலதாமதம் செய்வதே மார்க்கம் இங்கே கண்டிக்கின்றது. மறுமை நாளிலே 3 நபரோடு அல்லாஹு தஆலா சண்டை போடுவான் என்பதாக ஹதீஸில் வருகிறது. 3 நபரோடு அல்லாஹ்வே சண்டை. யார் அந்த 3 நபர்? முதலாவதாக என்னின் மீது சத்தியம் செய்துவிட்டு பிறகு அதுக்கு மாறு செய்கின்றானே அந்த நபரோடு மறுமை நாளில் நான் சண்டை போடுவேன், அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இரண்டாவது, வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅகல மின்ஹு, அடிமை இல்லாத ஒரு நபரை அடிமையாக வைத்துவிட்டு அவரை விற்று அதன் மூலமாக காசு சம்பாதித்து சாப்பிடுகின்றானே அவனோடு நான் போர் புரிவேன், சண்டை போடுவேன் என்பதாக சொல்கின்றான். மூன்றாவது மிகவும் முக்கியமானது, வரஜுலுன் இஸ்தஅஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுஅதிஹி அஜ்ரஹு, தேவையான எல்லா வேலைகளையும் வாங்கி கொண்டு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை கொடுக்காமல் காலதாமதம் செய்கின்றானே அல்லது கொடுக்காமல் அவன் தடுத்து விடுகின்றானே, அப்படிப்பட்ட நபரோடு மறுமை நாளில் நான் போர் புரிவேன், சண்டையிடுவேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இது முதலாளிகள் கவனிக்க வேண்டிய இரண்டாவது விஷயம். மூன்றாவது சொல்வார்கள், ஒரு பணியாளனை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் தான், அவனிடத்த குறைகள் வரும் தான். ஒரு முதலாளியுடைய பெருந்தன்மை என்ன? மன்னித்து விட வேண்டும். மன்னிக்கும் குணம் முதலாளியிடம் இருப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டாய கடமையாக ஆக்குகின்றார்கள். ஒரு சஹாபி கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் ஒரு பணியாளர் இருக்கின்றார், நிறைய தவறுகள் அவரிடத்திலிருந்து வருகிறது, நான் என்ன செய்ய? மன்னித்து விடட்டுமா அல்லது தண்டிக்கட்டுமா? அமைதியாகவே இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த நபர் கேட்டுக்கொண்டே இருக்க, மன்னித்து விட்டு விடுங்கள், ஒரு நாளைக்கு அவர் தவறு செய்தாலும், ஒரு நாளைக்கு அவர் 70 தவறை செய்தாலும் அவருக்கு 70 தடவையும் நீங்கள் மன்னிப்பே கொடுங்கள், தண்டித்து விடாதீர்கள் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இது போன்ற கண்ணியக்குறைவான விஷயங்களை விட்டும் நாம் உழைப்பாளிகளுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். மேலும் சொல்கிறார்கள், அடிப்பது மாபெரும் தவறு. அபூ மசூத் என்கின்ற சஹாபி ஒரு நாள் தன்னுடைய பணியாளரை போட்டு அடித்து கொண்டிருக்கிறார் சாட்டையை வைத்து. பின்னால் வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஅலம் அபா மஸ்ஊத் அன்னல்லாஹ அக்தரு அலைக மின்க அலா ஹாதல் குலாம், உனக்கு கீழுள்ள அந்த பணியாளரை நீ அடிப்பதற்கு எந்த அளவுக்கு சக்தி பெற்றிருக்கிறாயோ உனக்கு மேலுள்ள அல்லாஹு தஆலா உன்னை அடிக்க சக்தி பெற்றவன், கவனம் தேவை, அப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னவுடன் சாட்டையை கீழே போட்டு விட்டார்கள் அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். லா அத்ரிபு மம்லூக்கன் பஅதுஹு அபதா, அதற்கு பிறகு எந்த ஒரு உழைப்பாளியும் நான் அடித்ததே கிடையாது என்பதாக சொல்கிறார்கள் அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்படி ஒருவேளை கட்டுக்கடங்காத தவறுகள் அவரிடத்தில் வருகின்றது என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சஹாபி சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் 2 பணியாட்கள் இருக்கிறார்கள், தொடர்ந்து எனக்கு மாறு செய்வது, நான் கொடுக்கின்ற வேலையை செய்யாமல் குதர்க்கமாக ஏதேனும் செய்வது, பொய் சொல்லுவது, மறைப்பது, இது போன்ற தவறுகள் அவரிடத்திலிருந்து வருகிறது. நான் அவரை அடிக்கின்றேன், சில சமயங்களில் திட்டுகின்றேன், நான் எப்படிப்பட்ட மனிதன், அல்லாஹ் என்னை எப்படி பார்ப்பான் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்கள் செய்த பாவத்தையும் அந்த தவறுகளையும் அல்லாஹு தஆலா தராசு தட்டிலே வைப்பான், நீங்கள் அடித்த அடிகள் திட்டுகளை அல்லாஹு தஆலா ஒரு தட்டிலே வைப்பான். இரண்டும் சரிசமமாக இருந்தால் அதற்கான கூலி உலகத்திலே கொடுக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹு தஆலா கண்டுக்காமல் கடந்து விடுவான். ஒருவேளை அவர்கள் செய்த தவறுக்கு குறைவாக நீங்கள் அடித்திருந்தால் திட்டிருந்தால் அந்த பணியாட்களிடமிருந்து பாவங்கள் நன்மைகள் எடுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர்கள் செய்த தவறை விட உங்கள் அடியும் உங்களுடைய திட்டுதலும் அதிகமாக இருந்தால் உங்கள் நன்மை அந்த பணியாளருக்கு கொடுக்கப்படும். எனவே சிறந்தது அடிக்காமல் மன்னித்து விடுங்கள், அழிக்கவே வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதற்கு பிறகு அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் இருப்பதை விட அவர்களை நான் விட்டு விடுகின்றேன், அவர்கள் வெளியே சுதந்திரமாக செல்லட்டும், என் கீழே பணியாற்ற வேண்டாம் என்பதாக சொல்வார்கள் அந்த சஹாபி பெருமக்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே,
உழைப்பை குறித்தும் உழைப்பாளிகளை குறித்தும் முதலாளிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் இஸ்லாமிய மார்க்கம் சொன்னதை போன்று உலகத்திலே வேறு எந்த ஒரு மதமும் சொல்லியது கிடையாது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹலாலான முறையிலே சம்பாதித்து உழைப்பிற்கான ஊதியத்தை பெற்று அல்லாஹு தாலாவிடத்தில் நன்மதிப்பை பெறுவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.